நம்ம கார்த்திகை தீபத்தில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம நாச்சியார் நல்லபடியாக உயிர் பிழைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் வந்து தீபா அவங்களுக்காக இட்லி இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு பிரசாதம்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இட்லியெல்லாம் ஊட்டி விடுறாங்க நாச்சியாருக்கு. நாச்சியார் நல்லபடியாக சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. எங்கே சாப்பிட்றா இந்த தீபா? உங்களையே நினச்சிக்கிட்டு பாதியிலேருந்து சாப்பாட்டில் இருந்து போயிடறா, இல்லை பாதி இட்லியோட இருந்து போயிடறா. இப்படி அவள் ஒழுங்காக சாப்பிட்றதே கிடையாது அத்தை உங்களை நினச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை, நீங்கள் இத்தனை நாளாக இந்த பெட்லேயே ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்காமல் பெட்லேயே இருந்திருக்கீங்க. அதுக்காக நான் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. தீபாவை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நீ எனக்கு மருமகளாக கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் தீபா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நாச்சியார் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து அந்த ரியாவை பிடிக்கிற முயற்சியில் இறங்கியிருக்காங்க. ஸோ ரியாவை பார்த்திங்கன்னா வீட்டில் வச்சு தான் பிடிச்சிருக்காங்க, ஐஸ்வர்யா அவங்களுடைய வீட்டில். ஸோ அங்கே வந்து போலீஸ் எல்லாமே வந்து நிற்கிறாங்க. ரியாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. கார்த்திக்கும் அந்த இடத்துல வராரு. நினச்சேன் இவங்கெல்லாம் வந்திருக்கும் போது கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி நீ தான் இருந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல நம்ம ரியா வந்து பயங்கர ஷாக்கிங் ஆகிட்டாங்க. போலீஸும் வந்து ரியாவை ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்க கார்த்திக் தீபாவுடைய மேரேஜை நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலாக இருக்காங்க நம்ம நாச்சியார். ஸோ இவங்களுடைய மேரேஜ்க்காக வந்து நம்ம நாச்சியாரெல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்க மாதிரியான ஷூட் பிக்சர்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய மேரேஜ் சூப்பராக நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் இந்த ரம்யா ஒரு பக்கம் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்க என்ன பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்த போகிறாங்க, ஸோ எப்படி வந்து என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் கார்த்திக் தீபா அந்த கல்யாணத்தில் வந்து பார்க்க போகிறாங்க, என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ நாச்சியாருக்கு வந்து எந்த விதமான அதிர்ச்சியான தகவலையும் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த ரம்யா பற்றின விஷயங்கள் எல்லாமே கார்த்திக் தீபாவுக்கு தெரிஞ்சு போயிடுது. ஸோ எப்படி இவங்கள பற்றி உண்மையை நம்ம அவங்கக்கிட்ட சொல்லி நம்ம வீட்டை விட்டு துரத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபா, அதுக்கப்புறம் மைதிலி, மீனாட்சி இவங்கெல்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது கல்யாணத்தில்? ஸோ மறுபடியும் ரம்யா அதாவது அபிராமிக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் வருமா, இல்லை தீபா கார்த்திக் இவங்க 2 பேரும் எப்படியாச்சும் இந்த ரம்யா பற்றின உண்மையை மறைச்சி அவங்களுடைய கல்யாணத்தை நல்லபடியாக நடத்துவாங்களா? ஸோ ரம்யா வந்துட்டு தீபாவை கொலை பண்ணுறதுக்காக பல முயற்சிகள் எடுத்திருக்காங்க. அதுக்கு பல பிளான் போட்டிருக்காங்க. ஸோ அவங்கள கொலை பண்ண பார்த்ததுக்காக போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி ரம்யாவை அரெஸ்ட் பண்ண வைப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு அப்டேட் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.